ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணலாம். இன்றைக்கி ஒரு நாள், அதுவும் பாதி நாள் தான் இருக்குது. படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட 80+ எடுக்கலாம் 90க்கு. நான் ஆல்ரெடி 21 மார்க்ஸ் உங்களுக்கு போட்டுட்டேங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வே டு சக்ஸஸ் கைடில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்றே 12th ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எந்த விதத்துலையும் நமக்கு ட்விஸ்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனாலும் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக அந்த வே டு சக்ஸஸ் ப்ராக்டிஸ் கொஷின், கவர்மெண்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ், இதை நீங்கள் தெளிவாக இருங்க. 21 மார்க்ஸ் எல்லோரும் அலட்சியமாக இருக்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க. இஆர்சி எப்படி எழுதணும், போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. அண்ட் போயம் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது 3x2 6, இது 3 இருக்கா. அண்ட் போயம் அதாவது ப்ரோஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயம் டீட்டெயில், அதுக்கப்புறம் சம்மரி. ஓகேவா, இது 3 டீட்டெயிலும் நான் கரெக்டாக எப்படி எழுதணும்னு சொல்கிறேன்னா அந்த மாதிரி எழுதுங்க. 5 மார்க் எடுக்கிறதுக்கு 7 × 5 35 மொத்தமாக இருக்குங்க இதில். சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸு, செகண்டு போயமு, தேர்டு சப்ளிமெண்ட்ரி, ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா சம்மரி, ஃபிஃப்த்து வந்து லெட்டர் ரைட்டிங், அண்ட் சிக்ஸ்த்து வந்து எராஸ்பாட்டிங் ஆர் சம்திங் லைக் ஹோமோஃபோன்ஸ் அந்த மாதிரி, ஏழாவது வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஒன்று போதும் உங்களுக்கு 80 எடுக்கிறதுக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். கொஸ்டின் ஆன்சர், அப்ரிசியேஷன், டீட்டெயில் மட்டும் தான் படிக்கும். மீதியெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்த்தாலே போதும். 1 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க எப்படியாவது. ஸோ புக் பேக் கொஷின்ஸ், இது வந்து புக் பேக் கொஷின்ஸ் அந்த 3 மார்க் கொஷின், இது நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இது ஃபஸ்ட்டு ப்ரோஸோடது. நான் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரோஸோடது, போயமோடது, சப்ளிமெண்ட்டோட தந்திருக்கேன். ஒரு பேராகிராஃப் இப்படி தான் இருக்கணும், ஜென்ரல் பேராகிராஃப் இப்படி தான் இருக்கணும். அது வந்து ப்ரோஸு இந்த மாதிரி தான் எழுதணும். டைட்டில்னு எழுதினா போதும், ஆத்தர், தீம் இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா இது இந்த மாதிரி எழுதாமல் இந்த மாதிரி லைனாக போயம் ப்ரோஸ் இல்லைனா டைட்டில் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அது எழுதுங்க. அடுத்த ஆத்தர் எழுதுங்க, தீம் எழுதுங்க. அவ்வளோதான். எழுதிட்டு பாக்ஸ் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 3 லைனில் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க தெரியலையா, இங்கே படிங்க இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துக்கிட்டு 3 லைன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழேருந்து இந்த பேராகிராஃப்லேருந்து இந்த பேராகிராஃபை கீழே எழுதுங்க. எனக்கு எப்படியாவது ஒரு 2.5 பக்கம் வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பக்கம், ஒரு பக்கம் இந்த சைடு, ஒரு பக்கம் பின்னாடி சைடு பார்த்துக்கோங்க. ஒரு 2.5 பக்கம் மாரல் வந்து கடைசியில் போட்டு ஒரு பாக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து இப்படி 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 டிசைன் போட்டு உள்ளுக்குள்ளே எழுதினாலும் சரி. இப்படியெல்லாம் எழுதுனா 5 மார்க் கிடைக்க வாய்ப்பு. நீட் ப்ரெசன்டேஷன் வித்தவுட் கிராமர் மிஸ்டேக். ஸோ ஒருவேளை சம்மரியான எழுதுறனாலும் எழுதிக்கலாம். இந்த மாதிரி தீமுன்னு போட்டு இன்ட்ரோடக்ஷன் போட்டு இந்த மாதிரி வரி வரியாக நீங்கள் போட்டு எழுதி மாரல் எழுதிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து பேராகிராஃபாக எழுதலாம். இதெல்லாம் தூக்கிடுங்க, இந்த ஹெட்டிங்லாம் தூக்கிடுங்க. தூக்கிட்டு அப்படியே பேராகிராஃப் மாதிரியும் எழுதலாம். சரிங்களா, இதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். என்ன கேட்டால் பேராகிராஃப் மாதிரி தான் எழுத சொல்லுவேன். இது வந்து சப்ளிமெண்ட்ரி அப்படி தான் எழுதணும், ப்ரோஸும் அப்படி தான் எழுதணும், போயமும் அப்படி தான் எழுதணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரோஸோட பிடிஎஃப் வச்சுருக்கிறேன். அதாவது ஜென்ரல் பேராகிராஃப்னு போட்டிருக்கும் இந்த பிடிஎஃப்பில். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரோஸுன்னு போட்டு ஜென்ரல் பேராகிராஃப், போயம் போட்டு ஜென்ரல் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரின்னு போட்டு ஜென்ரல் பேராகிராஃப். அந்த ஜென்ரல் பேராகிராஃப் தான் நீங்கள் படிக்கணும் ஒவ்வொரு லெசன்லையும். நான் வந்து ஒரு 3 லெசனில் இம்பார்ட்டனோடது வச்சுருக்கேன், நம்ம சொன்ன லெசன்ஸ். அடுத்த ப்ரோஸு புக் பேக் கொஷின்ஸு. புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. அந்த புக் பேக் கொஷின்ஸு அப்படியே படித்து பார்த்துருங்க. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் படிக்க வேணாம். ஜென்ரலாக ஒன்று கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, ஜென்ரலாக ஒன்று கொடுத்துருக்குறான் ப்ரோஸு. ஸோ குயின் ஆஃப் பாக்ஸிங் அதை படிச்சுக்கோங்க. ப்ரோஸ் 2, அடுத்தது சம்மரி வேணுனாலும் படிச்சுக்கோங்க. லேட் ப்ளூமர்ஸ்க்கும் இருக்குது இதில், பட் அது மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்த ப்ரோஸு டைட் கார்னர், ப்ரோஸ் 4. ஸோ இதில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே படிச்சுட்டு டச் மேலோட்டமாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா போதும். அடுத்தது இது ஜென்ரல் பேராகிராஃப்காக தான் இந்த பிடிஎஃபே போட்டது. ஜென்ரல் பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அடுத்தது போயமோடது. அடுத்து ப்ரோஸோடது முடிஞ்சுங்களா, ப்ரோஸோடது வருது பாருங்கள். அடுத்து போயமோடது. ஓகேவா, போயமோடது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் போயம், அதாவது த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் பேராகிராஃபு. இதில் அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்கும். ஓகே, இது ப்ரோஸ் தான். ஓகே, ரைட். அடுத்தது தான் போயம். ஓகே, அப்போ உங்களுக்கு 4 எண்ணத்தோடது கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. போயமோட அப்ரிசியேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி. இங்கே இருக்கிறது மட்டும் படித்தா போதும், நான் கொடுத்தது மட்டும் படித்தா போதும். 4 × 2 8 அடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அடிஷ்னல் கொஸ்டின் இருக்குது, அதுவும் படிச்சு விடுங்க. சரிங்களா. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பேராகிராஃப். ஓகே, போயமோடது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், அது எப்படி எழுதணும்னு சொன்னோம்ல ப்ரோஸில், அதே மாதிரி தான் போயம்லேயும் எழுதணும், போயம் டீட்டெயில் எழுதணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த போயமோட, அதாவது என்ன போயம் இது, போயம் 3, அதாவது
லைன்ஸ் ரிட்டன் இன் தி ஏர்லி ஸ்ப்ரிங் அது வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்ரிஷியேஷன் இருக்குது, படிச்சுக்கோங்க. அடிஷனலும் படிக்கணும், ஏன்னா அடிஷனலும் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் இருக்கிறதான் கொடுத்துருக்கேன். இஆர்சி என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த காமனாக ஒரு லைன் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். நான் வந்து இஆர்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 6 போயமோட என்னோட இதில் கேட்டிங்கன்னா 6 போயமோட ஆத்தர் பேரும் 6 போயமோட போயம் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன்ஸை கண்டுபிடிக்கணும், அப்ரிசியேஷன் படிங்க, இதான் நான் சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸு, கான்டெக்ஸ்ட்டு, எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ஸ்ட் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இதுக்கே 2 மார்க் கிடச்சிடும், எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ இஆர்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 எழுதணும் அப்படின்னு கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஜென்ரலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாமாங்க சார்ன்னு கேட்டால் ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நல்லபடி ஜென்ரலாக படித்து வச்சுட்டு அதே கொடுங்க ஒரே போயத்துக்கு. இன்னொரு போயத்துக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் படிங்க, அந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஜென்ரல் பேராகிராஃப் இருக்குது, த லைன்ஸ் ரிட்டன் இன் தி ஏர்லி ஸ்ப்ரிங். ஸோ ஜென்ரல் பேராகிராஃப் படித்தா போதும். அடுத்தது அப்ரிஷியேஷன் மாதிரி இருந்தால் படித்தா போதும். இது வேண்டாம், இது படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பார்த்துக்கோங்க, அடிஷ்னல் கொஷின்ஸை பார்த்துக்கோங்க முடிஞ்சால். அண்ட் ஜென்ரல் பேராகிராஃப் இந்த போயமோடதும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அது முடிஞ்சு அதுக்கப்புறம் சம்மர் ரைட்டிங். ஏன்னா இப்போ சப்ளிமெண்ட்ரி கடைசியில் சொல்கிறேன், ப்ரோஸுன்னு சொல்லி வச்சு போயம்னு சொல்லி சம்மர் ரைட்டிங். இது வந்து எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு நோட் மேக்கிங் ஒன்று இருக்குது, சம்மர் ரைட்டிங் இருக்குது, ரெண்டுமே பார்த்துடலாம். ஸோ சம்மரி டிப்ஸுன்னு ஒன்று. இப்போ சம்மரிக்கும் நோட் மேக்கிங் எப்படி மார்க் போடுறாங்கன்னா, சம்மரியை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கு, ரஃப் காப்பி டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ரஃப் காப்பிக்கு 1 மார்க், ஃபேர் காப்பிக்கு 3 மார்க்கு, நோட் மேக்கிங் டைட்டில் 1 மார்க், சப்டைட்டிலுக்கு 2 மார்க்கு, கீ பாயிண்ட்ஸ்க்கு 2 மார்க். ஸோ நோட் மேக்கிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, த வேல்யூ ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இன் எஜுகேஷன். இப்போ இந்த பேராகிராஃபும் நோட் எடுக்கணும். ஸோ நோட் எடுக்கிறதுக்கு டைப் 1 டைப் 2 இருக்கு இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எய்ம் அப்படின்னு போட்டு, எய்ம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு போட்டு சப்டைட்டில் போட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். கரெக்டாக கீ பாயிண்ட் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்துருக்காங்க இதில். அண்டு இதுக்கான கரெக்டான டைட்டில் கொடுக்கும். இந்த வந்து ஃபார்மேட். சம்மர் ரைட்டிங்னா உங்களுக்கு ஈஸி தான். ரஃப் டிராஃப்ட் போடுங்க, அதுக்கு ஒரு டைட்டில் கொடுங்க, போட்டு ஒரு 100 வேர்டு இருக்குன்னா, ஒரிஜினல் பேராகிராஃபில் 100 வேர்டு இருக்குன்னா ஒரு 75 வேர்டாக நீங்கள் எழுதி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் அதே டைட்டில் கொடுத்து ஃபேர் டிராஃப்ட் கொடுத்துட்டு இதில் 75 வேர்டு எழுதுனீங்களா, ஒரு 60 வேர்டை ஃபேர் டிராஃப்ட் எழுதி முடிச்சிருங்க. வேர்ட்ஸ் இன் பேசேஜ் 152, வேர்ட்ஸ் இன் மை சம்மரினா ஃபேர் டிராஃப்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுதான் சம்மர் ரைட்டிங் ஃபார்மேட்டு. அடுத்த லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் அடிக்கணும் அப்படின்னா இதுதான். ஃபார்மல் அப்படின்னா ஃபார்மேட்டுக்கே 2 மார்க் கிடச்சிடும். ஃபார்மல் அப்படின்னா இது, இன்ஃபார்மல் அப்படின்னா இது. ஃபார்மல் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரம்மு டுவெல்லாம் எழுதணும், சரிங்களா? ஃப்ரம்மு டேட்டு வந்து இங்கேயும் எழுதலாம், பட் என்ன கேட்டாங்கன்னா இங்கே எழுதுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு ஃபார்மேட் காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஃப்ரம்மு, டூவு, ரெஸ்பெக்டட் சாரு, இதே நீங்கள் கூட எழுதலாம். ஸோ அதனால் ஜென்ரலாக இது படிச்சுக்கோங்க. பாடி ஆஃப் தி லெட்டர் ஜென்ரலாக தேங்கிங் யூ இங்கே எழுதுங்க, தேங்கிங் யூ இங்கே எழுதுங்க, அட்ரஸ் ஆன் என்வலப் இங்கே எழுதுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ புரிஞ்சுதான்? ஸோ அதே மாதிரி இன்ஃபார்மல் லெட்டர் ஈஸி. டேட் வந்து எப்போவுமே இங்கே எழுதுங்க, எழுதிட்டு மைடியர்னு சொல்லிட்டு இந்த பாடி ஆஃப் தி லெட்டர் எழுதுங்க. அதுக்கப்புறம் யுவர் சர்விங்னு சொல்லிட்டு ரைட் சைடில் கீழே எழுதுங்க, எக்ஸ்எக்ஸ் அட்ரஸ் ஆன் தி என்வலப் இப்படி எழுதுங்க. ஓகே ரைட். ஃபார்மேட் பார்த்துடலாமா? ஃபார்மல், இன்ஃபார்மல் எப்படி மார்க் போடுறாங்க? மார்க் வந்து ஃப்ரம்முக்கு 1 மார்க்கு, டூக்கு 1 மார்க், சொல்யூஷனுக்கு 1 மார்க்கு, பாடி ஆஃப் லெட்டருக்கு பார்த்துங்க. சும்மா அட்டன் பண்ணாலே 3 மார்க்கு. அதான் சொன்னேன், இன்ஃபார்மலுக்கு டேட்டுக்கு 1/2 மார்க்கு, சொல்யூஷனுக்கு 1/2 மார்க்கு, பாடி ஆஃப் லெட்டர் 3 மார்க் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர். நீங்கள் வந்து இந்த ஃபார்மல் லெட்டர் ஸ்டடி செக்ரட்டரி ஆஃப் தி லிட்ரரி கிளப் ஆஃப் யுவர் ஸ்கூல் ரைட் எ லெட்டர் டு புக் செல்லர் ரெக்வெஸ்ட் ஹிம் டு சப்ளை சம் புக்ஸ் ஃபார் லைப்ரரி. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஸோ எவ்வளோ காப்பீஸ் ஆஃப் புக்கு வேணும்னு சொல்லி இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இருக்குது. ஜென்ரலாக ஃப்ரம் டு எழுதி இதுதான் ஃபார்மேட்டு. யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி இங்கே இருக்கணும், டேட்டு பார்த்திங்களா இங்கே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அட்ரஸ் ஆன் தி என்வலப். லெட்டர் டு யுவர் மியூசிக் கன்சர்ன் யூ ஹேட் அட்டெண்ட் ரீசென்ட்லி. ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுன மாதிரி இருந்தால் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். டியர் அப்படின்னு போட்டு எழுதிட்டு டேட் இங்கே கரெக்டாக போடுங்க, யுஎஸ் லவ்லிங் போட்டு அட்ரஸ் அந்த என்வலப் கீழே எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. நான் ஃபார்மல் பார்த்துக்கிறேன். கவர்மெண்ட் கொஷின்ஸ் அதில் வந்து வாண்டட் லெட்டர் போன விஷயம் கேட்டாங்க, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு. நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆன்சர் எழுதிருங்க, அதாவது XXYYன்னு போட்டு மேனேஜர் டூ, அதாவது ஃப்ரம்மு டூ தான் மேனேஜர் அப்படின்னு எழுதிட்டு சார் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் போடுங்க. அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ரெஜிஸ்டர்,
அதாவது எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது ரெஃபரன்ஸ் வந்து எதுக்கு இந்துலேருந்து எடுத்தனா, என்ன டைமுக்கு எடுத்தேன், என்ன டேட்டுக்கு எடுத்தேன். அப்புறம் பாடி ஆஃப் தி லெட்டர் ஓரளவுக்கு இது படித்து வச்சுட்டு இதே மாதிரி எழுதி விட்ருங்க. தேங்க்யூ போட்டு கரிக்குலம் விட்டே பார்த்துக்கோங்க. யூஎஸ் ஃபெய்த்ஃபுல் மட்டும் கரிக்குலம் டிக்ளரேஷன் கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சரு, அட்ரஸ் இதான் பயோடேட்டாக்கு பார்க்க வேண்டியது. பயோடேட்டா கண்டிப்பாக பார்த்துருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெட்டர் ரைட்டிங்கும் சொல்லியாச்சு, இன்ஃபார்மல் ஃபார்மலும் சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்மேட்லேயும் சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே நீங்கள் 5 மார்க் எழுதலாம். இது அடுத்தது லாஸ்ட்டுக்கு முன்னாடி 6வது கொஸ்டின் எரர் ஸ்பாட்டிங் ஆர் ஹோமோஃபோன்ஸ். இப்போ சப்போஸ் ஹோமோஃபோன்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா கீழே சாய்ஸில் ஹோமோஃபோன்ஸ் 2 மார்க் அடிச்சிடலாம், எல்லோரும் அடிச்சிருக்கீங்க. ஆனால் அது கூட ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரும், டென்சஸ் வரும், வேர்ப் வரும், மாடல் செமி மாடல் எல்லாம் கலந்து வரும். நீங்கள் வந்து புக் பேக் படிச்சிங்கன்னா போதும். பட் ஆனால் என்னை கேட்டிங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எரர் ஸ்பாட்டிங்கோட ரூல்ஸ் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கோட இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதையாவது நீங்கள் வந்து ஒழுக்கமாக பார்த்துருங்க. ஒழுக்கமாக பார்த்துருங்க. ஏன்னா பப்ளிக் கொஷின்ஸ் எல்லாமே ஒழுக்கமாக நீங்கள் வந்து மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, ப்ராக்டிஸ் கொஷினும் பார்த்துருங்க. ஸோ இது இருக்கிறதா கேட்பாங்க. ஸோ ரைட். ஸோ இப்போ கோல்டன் ரூல்ஸ் பார்த்துடலாம் எரர் ஸ்பாட்டிங்க்கு. ஸோ திஸ் இஸ் தி எரர் ஸ்பாட்டிங் ரூல்ஸு நான் கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் எனக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 12th PDF, அதில் தான் நல்லாயிருக்கு எரர் ஸ்பாட்டிங். பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க. இஎஸ்டியில் முடியும் அப்ஜெக்டிவ் வார்த்தைகளுக்கு முன்னால் தி சேர்த்து எழுதுக. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல, ஸ்மாலஸ்ட், பிக்கஸ்ட் இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா முன்னாடி தி போட்டுருங்க, அவ்வளோதான். சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. இஸ்ஸு வந்தால் 6 போடுங்க. எங்கேயாவது தேவையான இடத்துல இஸ்ஸு வந்தால் 6 போடுங்க, 6 வந்தால் இஸ்ஸு போடுங்க. வாசு வந்தால் வேறு போடுங்க, வேறு வந்தால் வாசு போடுங்க. ஏ வந்தால் ஏன் போடுங்க, ஏன் வந்தால் ஏ போடுங்க. ஓகேவா? வர்பு நவுனு எஸ்ஸில் முடிந்திருந்தால் அதை நீக்கிட்டு எஸ் இல்லை என்று சேர்த்து விடுங்க. அதாவது எஸ்ஸை தூக்கிடணும். வர்பு நவுன்னா பெயர் சொல், வினைச்சொல், அதாவது ஆக்ஷன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நேம் எதை குறிக்கிற சொல். அடுத்து ப்ரிஃபர் எல்டர் என்ற வார்த்தைக்கு பின் தேனை தூக்கிட்டு டூவை போடணும். தேனை தூக்கிட்டு டூவை போடணும். ப்ரிஃபர் எல்டர்னு ஏதாவது வேர்டில் வந்துச்சுன்னா, ஏதாவது சென்டென்ஸ் ஒன் ஆஃப் தீஸ், ஈச் ஆஃப் தீஸ் எதாவது வந்துச்சுன்னா எஸ்ஐ சேர்த்து ப்ளூரலாக எஸ் எதாவது சேர்த்துணும் அந்த வேர்டுக்கு. ஒன் ஆஃப் தி, ஈச் ஆஃப் தி பின்னால் வார்த்தையுடன் எஸ் சேர்த்து வந்து அதற்கு பிறகு ஆர் வந்தால், அதை புரிஞ்சுதுங்களா? அதுக்கு பிறகு ஆர் வந்தால் இஸ்ஸு சேர்த்துங்க, வேறு வந்தால் வாஸ் சேர்த்துங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ப்ரிஃபர், சீனியர், சூப்பீரியர் இப்படிலாம் வந்தால் தேன் அடிச்சுட்டு 2 போடுங்க. இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நேற்று 12th கேட்டது தான். ஒன் ஆஃப் மை சிஸ்டர் இஸ் ரிச், ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் இஸ் ரிச். நான் என்ன சொன்னேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல், அதாவது ஒரு நேம், இது அந்த நேம் நவுன் இது. அப்போது இங்கே வந்து எஸ்ஸை நம்ம சேர்த்தணும் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தேன் வந்து 2, நம்ம என்ன சொன்னோம், தேன் அடிச்சுட்டு 2 போடணும்னு சொன்னோமா, அந்த மாதிரி வரும். இன்னொரு கேஸும் இருக்குது, நோட் பண்ணிக்கிறீங்களா? தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்க, பட்டுன்னு நடுவில் இருக்கும், ஒரு சென்டென்ஸ் இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். நீ என்ன பண்ணுறன்னா, தோ பட்டு வந்ததுன்னா தோவை தூக்கிட்டு பட்டு எழுது, இல்லைனா பட்டை தூக்கிட்டு தோ எழுது. அந்த மாதிரி ஒரு கேஸ் கேட்பாங்க. நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? தோ ஹீ இஸ் இல் பட் ஈ அட்டன் தி கிளாஸ். நீங்கள் என்ன பண்ணுற, பட்டை தூக்கிடுங்க. தோ ஹீ இஸ் இல் ஈ அட்டன் தி கிளாஸ். இல்லையா, தோவை தூக்கிடுங்க. தோவை தூக்கிட்டு ஈ இஸ் இல் பட் ஈ அட்டன் தி கிளாஸ். ஆனால் கமா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று தூக்கிடணும். இந்த கேஸும் ஒன்று கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் கோல்டன் ரூல்ஸ்னு சொன்னால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அடுத்தது சப்ளிமெண்ட்ரியோட முக்கியமான கொஷின்ஸும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம் சீக்கிரம். இந்த PDF மொத்தமாக கீழே கிடைக்கும். எரர் ஸ்பாட்டிங்கோட கோல்டன் ரூல்ஸ் மட்டும் கிடைக்காது, இது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம்மரி வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி 1ஓடது ஆஃப்டர் 20 years இப்படி தான் எழுதணும். நம்ம டைட்டில், ஆத்தர், தீமு, ஒரு பேராகிராஃப் முன்னாடி ஒரு 2-3 லைன் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. நம்ம எப்படி எழுதுன்னு சொல்ல முடியல, மாரல் எழுதிங்க. ஸோ இல்லை சம்மரி எழுதுனாலும் எழுதிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் அடுத்த சம்மரி, த ஃபஸ்ட்டு பேஷண்ட், அதையும் படிச்சிருங்க. அடுத்த சப்ளிமெண்ட்ரி, அதுக்கு டீட்டெயில் சம்மரி இருக்குது. ஜென்ரலாக இருக்கிற பேராகிராஃப் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ 3 சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்கேன், 3மே நல்லபடியாக படிங்க. ஓகேவா? ஓகே, ரைட். நான் ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்துருந்தா 3 பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ஆஃப்டர் 20 years, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு. ஓகே, நான் ஒன்று கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஒன்று நீங்கள் வந்து என்னென்னு பார்த்து படிச்சுக்கோங்க. எனி 3 கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் எழுதணும். இந்த PDF நான் கீழே தரேன். லெட்டர் ரைட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அட்டன் பண்ணிட்டு வந்தாலே 2-3 மார்க் கிடச்சிரும், சரிங்களா? எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 5 மார்க் நீங்கள் தெரியுதோ இல்லையோ எல்லா 5 மார்க்கும் எழுதுங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 21 மார்க்ஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ERC எப்படி எழுதணும்னு பார்த்தீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா
போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். அண்ட் கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்க ப்ரோஸோடது எல்லாமே போட்டேன். இனி ஒன்றே ஒன்று மட்டும் தான், கிராமர் மட்டும் சொன்னால் முடிஞ்சு. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கிராமரும் 3x3 9 செக்ஷனும் சொல்லிடுறேன், டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் அதெல்லாம். ஸோ சும்மா ஒரு வெளியோட்டமாக சொல்லிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.